ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சரக்கு வாகனம் மரத்தில் மோதி விபத்தில் சிக்கிய நிலையில் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஓட்டுநரை தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். தற்போது என்ன நிலவரம், அங்க விவரங்கள்? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தொண்டி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலையில் கேரளாவிற்கு மீன் ஏற்றி சென்றுவிட்டு திரும்பிய வாகனம் அந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த காடம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் அந்த வாகனத்தை ஓட்டி வந்தார். அப்போது இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஓட்டுநர் கண்ணசந்த நேரத்திலே அங்கு உள்ள ஒரு வேப்ப மரத்திலே மோதி அந்த வாகனம் விபத்திற்கு உள்ளானது. அந்த வாகனத்தின் முன்பகுதியில் ஓட்டுநர் அமரும் இருக்கை பக்கம் மிக அதிகமான விபத்து ஏற்பட்டதால் அந்த நெறிபாடுகளுக்குள் சிக்கி ஓட்டுநர் உயிருக்காக ஆபத்திற்காக போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு இருந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சற்றும் தாமதிக்காமல் திருவாடானை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக அங்கு விரைந்து வந்த திருவாடானை தீயணைப்பு துறையினர் அந்த ஓட்டுநர் சிவானந்தம் என்பவரை சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை மீட்டுள்ளனர். மீட்டு அதன் பிறகு திருவாடானை தாலுகா அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்ற சிவானந்தம் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் திருவாடானை போலீசார் இது குறித்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.